இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம்: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்று பலரும் கடன் சுமையாலும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தாலும் இரவு தூக்கமின்றி தவிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தியம் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்களை ஆட்கொண்டிருக்கும் நெருக்கடிகளை விட கர்த்தரின் கிருபை மேலானது. பைபிளில் தானியேலை பாருங்கள். அவர் சிங்கக்கெபியில் தள்ளப்பட்டார். அதில் மரணம் உறுதி என தெரிந்த இடம். அவர் எதிர்கொண்ட அந்த பயங்கரமான சூழல் இன்றைய உங்கள் கடன் சுமையை விட பெரியது. ஆனால் தானியேல் பயந்து நடுங்கி ஓடவில்லை. அவர் தன் தேவனை சார்ந்து நின்றார். அவருக்குள் இருந்த கர்த்தருடைய தயவு பசியோடு இருந்த சிங்கங்களின் வாய்களை அப்படியே அடைத்தது. அவர் பாதுகாக்கப்பட்டார். தானியேலுக்குள் இருந்த அதே தேவன்தான் இன்று உங்களுக்குள்ளும் துணையாக இருக்கிறார். அந்த சிங்க கெபியில் இருந்து தானியேலை மீட்டவர் உங்கள் கடன் சுமையிலிருந்தும் பயத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி ஒரு பெரிய அற்புதத்தை இன்று உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம்மை அவர் பலப்படுத்துவாராக. இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை வாட்டி வதைக்கும் கடன் சுமைகளையும் பயத்தையும் உம்முடைய வல்லமையினால் நீக்கி அருளும் அப்பா. உமக்குத்தான் அதிகாரம் உண்டு. உம்முடைய சத்தியமே இவர்களை விடுதலையாக்கும். இவர்களுக்குள் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய தயவால் இவர்களுக்கு ஒரு புதிய கதவை இன்று திறந்து தாரும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் போக்கை வரத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளுக்காக அநேகர் ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.